நம் குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மாங்கனி நகரத்திலிருந்து உங்கள் சகோதரியின் பாசமான வணக்கத்தோடு இந்த குரல் பதிவை துவங்குகிறேன். இந்த பதிவை முழுமையாக நம் சகோதரர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இராணுவ வீரர்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. இந்த பதிவை நான் பொய் பேசிக்கொண்டு ஹெட்வைட்டு, திமிரு, தலகணம் எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி பீத்திக்கிட்டு திரிகிற ஒரு பீத்தல் அந்த மலையாள பழனியப்பாவுக்கு கண்டன பதிவுது. தீபா, உனக்கு உன்னோட லீடர் ரொம்ப ரொம்ப அவசியம் வேணும்னா நீ வச்சுக்கோ. அதுக்காக வீடியோலாம் எனக்கு அனுப்பிட்டு இருக்காத. எந்த வீடியோ வந்தாலும் நீயே வச்சுக்கோ, அல்லது உன் புருஷனுக்கு அனுப்பு. ஒரு சைக்கோ, ஒரு சாடிஸ்ட்டு பதிவு போட்டுட்டு எல்லாத்துக்கும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு திமிரு பிடிச்சி போய இந்த அதாவது வீட்டில் இருக்கிற டாக் இருக்குல்லம்மா, டாக்கு அது வீட்டில் கட்டி வச்சு வளர்த்துற டாக்கு பாரு, குளிக்க வச்சு நீட்டாக அது சொல்கிறபடி கேட்கும், சொன்னால் புரிஞ்சுக்கும். இந்த வெறி பிடிச்ச டாக் இருக்குல்ல, அதை புரிய வைக்க முடியாது. அப்படி எங்களால் முடியல, அந்த மனுஷனை புரிய வைக்க முடியல. தேவையில்லாத சீண்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு போட்டால் அதுக்கு நாங்கள் ரிப்பீட் பண்ணுறோம், டீசெண்டாக பண்ணுறோம், மரியாதையாக பண்ணுறோம். அதை ரவுண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை சும்மா சும்மா போட்டு காமிச்சிட்டு ஃப்ராடுத்தனமாக வீடியோ போட்டுட்ருக்கான் அந்த மனுஷன். மக்களே, நான் மரியாதை இனிமே அந்த மனிதனுக்கு தர மாட்டேன், அவசியமும் இல்லை. என் மேலே பொய்யா என்னமோ ஒரு பிரச்சனைக்கு காலை பிடிச்சி அழுது கெஞ்சி காப்பாத்துங்கன்னு சொன்னான். பைத்தியக்காரன், என் முன்னாடி கூட நிற்க உனக்கெல்லாம் தகுதி கிடையாது மிஸ்டர் பழனியப்பன். என் முன்னாடி நிற்க உனக்கு தகுதி கிடையாது. என்ன வெள்ளையும் சொல்லையுமா துணியை போட்டுக்கிட்டு மலையாளம் கலந்த அந்த பேச்சுலேயும் உன்னுடைய பாடி லாங்குவேஜ்லேயும் எல்லாரையும் கவர்ந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு தெரியுற நீ ஒரு பொய் மூட்டை. நீ ஒரு சைக்கோ. உன் காலை எந்த இடத்துல நான் பிடிச்சிட்டு கதறினேன்? எதுக்கு கதறினேன்? அப்படி என்ன எனக்கு அவசியம் வந்துருச்சு? என் பிறப்புலேயே அந்த அவசியம் வந்தது கிடையாது, இன்னைக்கு எனக்கு வரணுங்கிற அவசியமும் இல்லை. சரியா? நீ என்னமோ புழு மூட்டை முழுவிட்டு இருக்கிற, இதுக்கு நீ பதில் சொல்லு. உனக்கு இனிமேல் மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியமே எனக்கு மண்ணில் துளி கூட கிடையாது. அந்த மரியாதைக்கு தகுதியான மனிதனே நீ கிடையாது. சக இராணுவ வீரர்களை அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு என்னமோ நான் தான் தலைவன். நான் என்ன உனக்கு அறிவு இருக்குது? அந்த வெள்ளை துணியில் முழுக்க உனக்கு கருப்பு மனசு, சைக்கோ மனசு. முதல்ல வெக்கமா இல்லை? இல்லை நீ யாரு? நீயே இல்லை வேற்று கிரகத்துலேருந்து வந்த தீவிரவாதியா? நீயே பைத்தியகாரத்தனமாக பதிவு போட்டுட்டு இருப்பா. அந்த பதிவை அந்த தீபா எனக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பாளா? அதெல்லாம் நிறுத்திக்குவாங்க உங்கள் பதிவை. நான் யாருங்கிறது எனக்கு தெரியும், ஓகேவா? அந்த 2 வருஷத்துல தான் நான் வீரமங்கை இல்லை. என் பிறப்பே வீரமங்கையாக தான் நான் பிறந்தேன், வீரமாக தான் வாழ்ந்தேன், வீரமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்படி தான் வாழுவேன். கேவலமாக நீ ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட போய் நான் காலை பிடிச்சி கதறி காப்பாத்துங்கன்னு சொல்லி, இதெல்லாம் சொல்லி நீ பெரிய ஆள் ஆகிறதுக்கா? உன்னை நீயே கேவலப்படுத்திட்டு இருக்கிற அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு, புரியுதா? யாரை பார்த்து அந்த கேள்வி கேட்ட? நீ எங்கே வேணாலும் போ, நீ ஒரு சைக்கோ. உனக்காகவே சில சட்ட திருத்தம் வேணும்னு நினைக்கிறேன் இந்தியாவில். உன்ன மாதிரி சைக்கோக்கெல்லாம் ஆளைப்பாரு, முவரையப்பாரு, பேச்சப்பாரு, ஃபில்டப் பண்ணிக்கிட்டு 2 வாயில் வந்ததை பேசிக்கிட்டு மற்றவங்களையெல்லாம் அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிற நீ. அதனால் நிறுத்திக்கோ. நான் உனக்கு சவால் விடுறேன். டெஸ்கோவில் இருக்கிற எல்லாரும் இராணுவ வீரர்கள். இங்கே யாரும் நடுத்தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு வந்து வேலைக்கு வரல. அவங்க எல்லார் வீட்லேயும் எல்லா வசதி வாய்ப்போடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆர்டினரி கேப்டனும் இங்கே செக்யூரிட்டியாக இருக்காங்க. அவங்கவுங்க பொண்ணுங்க ஃபாரினில் படிக்குது, ஃபாரினில் வேலையில் இருக்குதுங்க, டாக்டருக்கு படிக்குதுங்க, டாக்டராக ஒர்க் பண்ணுதுங்க. ஆனால் கார்டு வேலைக்கு வராங்க. எதுக்கு? இதெல்லாம் ஓவர் பில்டப்பாக தெரியல உனக்கு? அதனால் நிறுத்திக்கோ. தேவையில்லாத
இந்த பதிவு போட்டுக்கிட்டு உன்னை நீயே உன் தரத்தை நீயே கெடுத்துட்டு இருக்கிற. புரியுதா? உனக்கு தான் தரமே என்னன்னு தெரியல. ஒரு இராணுவ வீரர் சக இராணுவ வீரரை தரந்தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு தரங்கெட்ட மனிதன் நீ. நான் உனக்கு சவால் விடுறேன். சேலத்து மணிமேகலை சவால் விட்டு பேசுகிறேன். நீ என்னைக்கா சேலம் வந்தீங்கன்னா முன்கூட்டி எனக்கு தகவல் சொல்லு. நேரில் என்னை சந்திக்கிற திறன் இருந்தால் பார்க்கலாம். அன்னைக்கு நான் யூனிஃபார்மில் டியூட்டியில் இருந்தேன். சரியா? பைத்தியக்காரங்க நமக்கு என்ன வேலை அப்படின்ட்டு நான் ஒதுங்கி போயிட்டுருக்குறோம். இத்தோட நிறுத்திக்க மிஸ்டர் பழனியப்பன். நீ மோதுறது வீரமங்கை கிட்ட இல்லை, வீரமும் தைரியமும் துணிச்சலும் இருக்கிற ஒரு சிங்க பெண் கிட்ட மோதிட்டு இருக்கிற. நீ ஒரு சைக்கோ, நீ ஒரு சேடிஸ்ட், நீ ஒரு பீத்திலு பையன். உன்னை நம்பி நாங்கெல்லாம் பயணம் செஞ்சதை நினச்சி வெக்கப்படுறோம். அதனால நிறுத்திக்கோ, இல்லைன்னா நிறுத்திடுவோம்.